Hello students, welcome to Hiba Max Study Time. 9th Standard Social Science நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. புக் இன்சைட் அந்த மாதிரி நமக்கு கேட்டதில்லை. ஸோ புக் பேக் கொஸ்டினை நான் மார்க் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியம் பசங்களும் புக் பேக் பின்னாடி கொஸ்டின் நம்பர் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. சேம் கொஸ்டின்ஸாக நம்பர் மாறாது இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் டிக் பண்ணியிருக்கேன்னா நீங்களும் அதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃபில் ஃபஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் நான் பென்னால் டிக் பண்ணியிருப்பேன். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியம். ஆன்சர் இன் டீட்டெயிலில் செகண்ட் கொஸ்டின், த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். இந்த கொஸ்டின் படிச்சுக்கணும். செகண்ட் லெசன் பாருங்கள். ஆன்சர் இன் ப்ரீஃப்லியில் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின், டீட்டெயிலையும் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் சரியா. டீட்டெயில் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டின். ஃபோர்த் லெசனில் ப்ரீஃப்லியில் 2, 4, 5 அப்புறம் ஃபஸ்ட் கொஸ்டின். இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் லெசனில் ப்ரீஃப்லியில் ஃபஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் டீட்டெயில் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டின் சரிங்களா. இது இல்லாமல் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லியில் கேட்ட கொஸ்டின்ஸ் இருந்தால் அதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். சிக்ஸ்த் லெசன், த கிரேட் வால் ஆஃப் சைனா, க்ரூசைட்ஸ் அண்ட் ஃபியூடலிசம். ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் முக்கியம், செகண்ட் கொஸ்டின் முக்கியம். செவன்த் லெசன் ப்ரீஃப்லியில் 1, 3, 4, 5 செகண்ட் கொஸ்டின் தவிர பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் படிக்கணும். ஆன்சர் இன் டீட்டெயிலில் செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் சரிங்களா. நீங்கள் ஒரு லெசன் நான் காமிக்கும் போதும் பென்னாலேயோ இல்லை பென்சினாலேயோ மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த 8th லெசனில் ஆன்சர் இன் ப்ரீஃப்லி 2, 4, 5, ஆன்சர் இன் டீட்டெயிலில் 2. 9th லெசன் ப்ரீஃப்லி 2, 3, 4, 5, 7, 8. டீட்டெயில் ஆன்சர் ரெண்டுமே படிக்கணும். டீட்டெயில் ஆன்சர் ரெண்டுமே முக்கியம். ஸோ ரெண்டுமே பார்த்துடணும். 10th லெசனில் ப்ரீஃப்லியில் ஃபஸ்ட் கொஸ்டின் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற நாளும் அண்ட் டீட்டெயில் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டினும் சரிங்களா. அடுத்து 11th லெசனில் ப்ரீஃப்லி 1, 2 and 4. அடுத்து டீட்டெயில் ஆன்சரில் ஃபஸ்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஜியாகிரஃபியில் ப்ரீஃப்லியில் 1, 3, 4, 6, 8 மொத்தம் நமக்கு 5 கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் இருக்குது. அடுத்து கிவ் ரீசனில் 1 தான் இருக்குது, அது படிச்சுடுங்க. அப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 1, 3, 4. பேராகிராஃப் 1, 3, 4 செகண்ட் கொஸ்டின் மட்டும் வேண்டாம் சரிங்களா. ஆன்சர்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் லெசன் 1, 2, 4, 6 அப்புறம் 8 and 9. கிவ் ரீசனில் 1 and 3, டிஸ்டிங்விஷில் 1, 3, 6, பேராகிராஃபில் 1, 3, 4. ஸோ தமிழ் மீடியம் பசங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஸ்டின் நம்பர் அப்படியே மார்க் பண்ணிடுங்க, கொஸ்டின்ஸ் சேஞ்ச் ஆகாது சரிங்களா. அடுத்த லெசன் சரிதா. ப்ரீஃப்லி 1, 2, 3, 6, 7, 8 ப்ரீஃப்லியோட கொஷின்ஸ். இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ அதையும் நம்ம ஷேர் பண்ணலாம், அவங்க தெரியாதவங்களுக்கும் அது தெரியும். கிவ் ரீசனில் 1, 3, 4. அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 1, 2, 3. பேராகிராஃப் கொஷின் 1 ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்த லெசன் பேஜ் நம்பர் 200 பாருங்கள். வாட் டு யூ மீன் பை த டேர்ம் ஹைட்ரோஸ்பியர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபோர்த் லெசனில் கிவ் ரீசன் 1 and 2, டிஸ்டிங்விஷ் ஃபஸ்ட்டு, பேராகிராஃபில் 1 and 2. ஃபிஃப்த் லெசனில் ப்ரீஃப்லி ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட். கிவ் ரீசனில் ஃபஸ்ட் கொஸ்டின், டிஸ்டிங்விஷில் 1 and 3 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃபில் 1 and 3.
நான் மறுபடியும் காமிக்கிறேன். ப்ரீஃப்லியில் வந்து 1 2 3 4. கிவ் ரீசனில் ஃபர்ஸ்ட் கொஷின். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 1 and 3. அடுத்து சிக்ஸ்த்து லெசனில் ப்ரீஃப்லி எல்லாமே படிச்சிருக்கணும். 1 2 3 மூணுமே முக்கியம். சரிங்களா? சிக்ஸ்த்து லெசனோட 3 ப்ரீஃப்லியும் முக்கியம். அண்ட் கிவ் ரீசனில் செகண்ட் கொஷின் அண்ட் தேர்ட் கொஷின். டிஸ்டிங்விஷ் ஒன்று தான் இருக்குது, அது படிச்சிடணும். பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கண்டிப்பாக படிக்கணும். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பாதியாவது படித்து வச்சுக்கோங்க. அடுத்த 7th லெசனில் ப்ரீஃப்லியில் 6 கொஷின் இருக்குது, 6மே முக்கியம். எதையுமே அதில் விட்டுறாதீங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து கிவ் ரீசன் பார்த்தோன்னா 1 and 2. டிஸ்டிங்விஷ் வந்து 1 and 3. ஆன்சர் இன் பேராகிராஃப் வந்து 2 and 3. மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்தது 8th லெசன் ப்ரீஃப்லியில் 1 and 2 4. 1 2 4. பேராகிராஃப் 1 and 4. மொத்தம் இதில் 5 கொஷின் தான் இருக்குது மொத்தமே. ரொம்ப சின்ன லெசன், பாயிண்ட் வச்சாவது படிச்சிடுங்க. சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும். டீட்டெயில் ஆன்சர் 1 and 3. சிவிக்ஸில் வந்து லெசன் ரொம்ப சின்னது, ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பாருங்கள், அதுதான் ரொம்பவே நல்லது. இப்போ சிவிக்ஸில் செகண்ட் லெசன் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 and 4. கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸில் 3 and 4. ஆன்சர் இன் டீட்டெயில் வந்து 1 and 2. ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் செகண்ட் கொஷின். அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே புக்லேயே மார்க் பண்ணுங்கள். எதாவது எழுதி வச்சோன்னா மறந்துடுவோம். புக்கில் மார்க் பண்ணுறது எப்போவுமே நல்லது. அடுத்து கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். தேர்ட் லெசன் 1 2 3 4 5 and 9. நம்பர்ஸ் மட்டும் கடகடான்னு மார்க் பண்ணும். 1 2 3 4 5 9. அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயில் 1 3 4. சோஷியல் எழுதுறது வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணும். அடுத்து 4th லெசன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 1 and 2. ஷார்ட் ஆன்சர்ஸ் 1. ஆன்சர் த ஃபாலோயிங் 1. டீட்டெயில் ஆன்சர் ஆல்சோ 1. கிளியராக எல்லாமே நம்ம எழுதணும். டிஸ்டிங்விஷ் கொஞ்சம் தான் இருக்குது, அதை கவனமாக படிச்சுக்காங்க. அடுத்து 5th லெசன் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்து 1 3 4 and 5. தெரியுதா? 1 3 4 5. செகண்ட் கொஷின் மட்டும் வேண்டாம். ஆன்சர் இன் டீட்டெயிலில் ரெண்டுமே படிச்சிருக்கணும், ரெண்டுமே முக்கியம். சரிங்களா? அடுத்தது ரோட் சேஃப்டி. ரொம்ப ஈஸியான லெசன், நீங்கள் ஓன் வேர்ட்ஸ் கூட எழுதலாம். எக்ஸசைஸில் இருக்க எல்லாமே படிச்சிருக்கணும். ஆன்சர் த ஃபாலோயிங் அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயில். சரிங்களா? 1 வேர்ட்ஸுக்கு ரொம்ப கவனம் கொடுங்க, ஏன்னா நிறைய கொஷின் ஆன்சர்ஸ் வந்து 1 வேர்ட்ஸாகவே கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ வந்து நீங்கள் 1 வேர்ட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷினுமே படிச்சிடணும் 1 வேர்ட்ஸ். அடுத்து எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸில் 1 and 2. 1 and 2க்கு அப்புறம் 4 5 7. சரிங்களா? இந்த எக்ஸ்பேண்டில் வந்து 1 மார்க்ஸில் கூட கேட்கலாம். இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க எக்ஸ்பேண்டில், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஆன்சர் இன் டீட்டெயிலில் 1 and 2 கவனமாக பார்க்கணும். எக்கனாமிக்ஸோட செகண்ட் லெசன் வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் எக்கனாமிக், வாட் ஆர் த 3 செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி. டீட்டெயிலில் வந்து 1 2 4. எப்போவுமே எக்கனாமிக்ஸில் வந்து டீட்டெயில் ஆன்சர் ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு படிக்கணுன்னு இல்லை. சிவிக்ஸ்லேயும் அதே மாதிரி தான், ஜியாகிரஃபிலையும் அப்படி தான். ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி பற்றி பயப்படவே செய்யாதீங்க. தேர்ட் லெசன் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து எல்லாமே படிக்கணும். 7th கொஷினை தவிர 1 2 3 4 5 6 7. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பற்றி தெரிஞ்சுதான் நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதலாம். டீட்டெயில் ஆன்சரில் 2 and 3. சரிங்களா? எல்லாமே ஈஸியானது தான். ஸோ எல்லாமே படிச்சிருங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த எக்கனாமிக்கில் 4th லெசன் ஷார்ட் ஆன்சர்ஸ் 1 2 4. ஷார்ட் ஆன்சர்ஸ் 1 2 4 இருக்கிறதே 4, இதில் 3 தான் கொடுத்துருக்கேன். ஆன்சர் இன் டீட்டெயிலில் 1 and 3. கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்து 4மே படிக்கணும், 4மே முக்கியம். 4 கொஷினையும் படிச்சிருங்க.
ஃபஸ்ட்டு 4 கொஷின் 5 and 6 வேண்டாம், 4 கொஷின்ஸ் படிச்சிடணும். டீட்டெயில் ஆன்சர்ஸில் 1 and 2. சரியா? இது இல்லாமல் பேலன்ஸ் இருக்க எல்லா கொஷினும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. இம்பார்ட்டன்ட் கொஷின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கு கேர் கொடுக்கணும்னு அர்த்தமே தவிர இதெல்லாம் படிக்கவே வேணான்னு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் படிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நிறைய வாட்டி படிங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். சரியா? 1 வேர்ட்ஸ் பார்த்துடுங்க, ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. அண்ட் டைம்லைன் மறக்காமல் பார்த்துடுங்க. சரிங்களா? எக்ஸாம் முடித்தோன்னே உங்களோட கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.